ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜியில் சாப்டர் 3ல் விண்ட் எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிங் ஏர் இஸ் கால் விண்ட். த எனர்ஜி ரெக்கவர் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் விண்ட் இஸ் கால் விண்ட் எனர்ஜி. விண்டு மூலமாக நம்ம எவ்வளோ எனர்ஜி அப்டைன் பண்ணுறோமோ அதை தான் நம்ம விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி பொசஸ் பை எ விண்ட் இஸ் டியூ டு இட்ஸ் ஹை ஸ்பீட். Kinetic energy of the wind is converted into mechanical energy. Next, windmill. Windmill என்ன பண்ணுன்னா it is a device used to convert wind energy into mechanical energy. நமக்கு விண்ட்மில்லிருந்து கிடைக்கிற விண்ட் எனர்ஜியை நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறோன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும், அதை கைனட்டிக் எனர்ஜியாக மாற்றுறோம், கைனட்டிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ விண்ட்மில். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ விண்ட்மில்லை பார்த்தோன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ வீல் containing number of blades. The wheel rotate about an axis mounted on a pole. The wind is used to rotate the wheel. One end of the axle is connected to armature of the generator, which make between two poles, north and south pole of a strong magnet. And other end of the is connected to shaft of the windmill. When wind fall on a wheel of a windmill, it rotate and electric current is produced. Thus kinetic energy of the wind is converted into electric energy. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விண்ட்மில் இருக்கும். அந்த விண்ட்மில்லில் காற்று பட்டோன்னே அந்த பிளேட்ஸ்லாம் சுற்றும். ஒரு எண்டு ஆர்மெச்சூர் ஆஃப் எ ஜென்ரேட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆர்மெச்சூர் ஆஃப் எ ஜென்ரேட்டர் ரெண்டு போல்ஸுக்கும் நடுவில் இருக்கும். ஐ மீன் ரெண்டு பிளேட்லெட்ஸ்க்கும் நடுவில் இருக்கும். இன்னொன்று ஷாஃப்ட் ஜென்ரேட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதையும் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஆர்மெச்சூர் ஆஃப் எ ஜென்ரேட்டர் ஸ்ட்ராங் மேக்னெட்டால் நார்த் அண்ட் சவுத்து போல் ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இந்த ரெண்டும் மூலமாக இந்த மாதிரி விண்டு அந்த பிளேட்ஸில் பட்டோன்னே ரொட்டேட் ஆகி நமக்கு விண்ட் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் விண்டு மில் கேட்டால் அதையும் எழுதிட்டு இந்த டயக்ராமும் வரைஞ்சி பார்ட்ஸும் குறிச்சிங்கன்னா மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு விண்டு ஃபார்ம். The electricity produced by a single windmill is very small, which cannot be used for commercial purpose. To reduce electricity on a large scale, a large number of windmills are connected. ஒரு விண்டு மில்லால் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை நம்ம ரொம்ப இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நிறையா விண்டு மில் மூலமாக நம்ம நிறையா எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the region where large number of windmills are extracted to produce electricity is called wind energy farm. நிறையா விண்டு மில் மூலமாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதை தான் நம்ம விண்ட் எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. The small amount of electricity produced by each generator connected to each windmill is combined to get electricity for a large scale. Next, other methods. Other methods adopted for harshening wind energy are sky sail, ladder, kite ship, sky wind power, Britella technology, sequential automation. ஸ்கை சேல்னால் இந்த படகுலலாம் இந்த துணியை கட்டி காற்று போகிற டிசைனில் போகும்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்கை சேல். அது ஒரு விண்டு எனர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இட் டஸ் நாட் காஸ் எனி பொல்யூஷன், இட் இஸ் வெரி சீப் அண்ட் எக்கனாமிக், இட் இஸ் ரெனியூவபிள். ரெனியூவபிள்னால் நமக்கு அந்த விஷயம் திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட, அதான் ரெனியூவபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு disadvantage. Wind farms located on a miticky tree roots of birds will cause hazards. Wind farm produce unwanted sound. Wind turbine interfere with electromagnetic signal. Wind energy is not sufficient to operate very heavy machines. Public resistance for locating the windmill in popularity area due to noise generated by machines and of a aesthetic appearance. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் விண்ட்மில். விண்ட் எனர்ஜியை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, விண்ட் எனர்ஜி இஸ் யூஸ் டு மூவ் சேல் போட்ஸ்
அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ் டு ஆப்ரேட் வாட்டர் பம்ப்ஸ். இட் ஆல்சோ யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் யூஸ் டு ரன் த ஃப்ளோர் மில் டு கிரிண்ட் த கிராம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சேல் போட்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பம்ப்ஸுக்கு, நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண, மாவு அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம விண்ட் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து விண்டு சைட் கன்சல்டேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.